ஒரு சிறிய ஒளியும் பெரிய இருளை விரட்டும். ஒரு சிறிய முயற்சியும் வாழ்க்கையை மாற்றும். மெழுகுவர்த்தியின் பாடம். ஒரு கிராமத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் எப்பொழுதும் என்னால் எதுவும் முடியாது, நான் சாதாரணமானவன் என்று நினைத்தான். ஒரு நாள் அவன் கிராமத்தில் வாழ்ந்த ஒரு வயதான ஆசானை சந்தித்தான். ஆசான் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி, இந்த சிறிய மெழுகுவர்த்தியால் என்ன செய்ய முடியும்? கார்த்திக் சொன்னான், இது இருட்டை மட்டும் கொஞ்சம் அகற்றும். ஆசான் புன்னகைத்து, அப்படித்தான், இந்த சிறிய ஒளியை ஒரு பெரிய அறையின் இருளை விரட்டுகிறது. அதுபோல உன்னுடைய சிறிய திறமையும் பலரின் வாழ்க்கையில் ஒளி ஏற்ற முடியும் என்றார். பிறகு ஆசான் ஒரு விதையை காட்டி, இந்த விதை இன்று மிகவும் சிறியது, ஆனால் இதற்குள் ஒரு பெரிய ஆலமரம் மறைந்திருக்கிறது. அதுபோல உன் திறமையை வளர உழைப்பு, பயிற்சி, தன்னம்பிக்கை தேவை என்றார். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஆழமாய் பதிந்தன. அடுத்த நாள் முதல் அவன் தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளத் தொடங்கினான். புத்தகங்கள் படித்தான், பேச்சுப் போட்டிகளில் கலந்து கொண்டான். தோல்வி வந்தபோதும் மனம் தளரவில்லை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அதே கிராமத்தில் நடந்த விழாவில் சிறந்த இளைஞராக அழைக்கப்பட்டு பேசினான். என்னை வெற்றியாளனாய் ஆக்கியது என் திறமை மட்டும் அல்ல, என் மீது நான் வைத்த நம்பிக்கையும் தினமும் செய்த சிறிய முயற்சிகளும் தான். அவன் கூறியது, ஒரு சிறிய தீப்பொறி பெரிய விளக்காக மாறும், ஒரு சிறிய விதை பெரிய மரமாக வளரும். அதுபோல ஒரு சிறிய முயற்சி வாழ்க்கையை மாற்றும். திறமை பிறப்பிலேயே வருவதில்லை, முயற்சியாலும் பயிற்சியாலும் உருவாகிறது. தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயம்.